அதுக்கப்புறம் டபுள் அந்த மாதிரி அதெல்லாம் ஃபஸ்ட் டைம்னால ஜட்ஜ் பண்ண முடியல. அதே மாதிரி தான் நம்ம கமலா தேட்டர் சார், அவர் ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சோன்னே சொன்னார் இந்த படம் பெரிய ஹிட் சார் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதே மாதிரி தான் ப்ரெஸ் மீட் முடிஞ்சோன்னே வெளில வந்தோன்னே இப்போ அனைத்து நண்பர்களும் நம்ம ப்ரெஸ்ஸில் இருந்த எல்லா நண்பர்களும் சொன்னாங்க கண்டிப்பாக ஹிட்டு சார், சாலிட் ஹிட் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு இந்த வார்த்தை வந்து நிறைய ப்ரெஸ் மீட் போட்டிருக்கேன். படம் சூப்பர் சார், எக்ஸ்ட்ரானரி சார், கிளாசிக் சார், தமிழ் சினிமா இப்படி ஒரு படம் இல்லை சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரெஸ்ஸில். இந்த ஒரு படத்தில் வெளில வந்தோன்னே ஹிட்டு சார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த வார்த்தையே புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படி ஒரு வார்த்தையை எனக்கு அறிமுகப்படுத்தி இந்த படத்திற்கும் அந்த ஹிட்டை கொடுத்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் என் உதவி இயக்குநர்களின் சார்பாக, எங்கள் குழுவின் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக, ஹாட் ஸ்டாரின் சார்பாக, ஜிகேஎஸ் பிரதர்ஸின் சார்பாக இந்த படத்தை உறுதியாக நம்பிக்கையோடு திரைக்கு கொண்டு வந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் சாரின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பறந்து போ இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒரு 40 ஸ்க்ரீனிங் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் இண்டஸ்ட்ரியில் இந்த படத்தை பார்க்காத டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இல்லை, ப்ரொடியூசர்ஸ் இல்லை. இந்த படத்தை வந்து அதாவது ரஃபாக பார்த்துருக்காங்க, இதுவாக பார்த்துருக்காங்க. நடக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் படத்தை நாங்கள் காட்டிகிட்டே இருந்தோம். யார் வந்தாலும் முழுக்க பார்த்துருங்கன்னு ஒரு கான்ஃபிடன்ஸில் காட்டிகிட்டே இருந்தோம். பட் எல்லாருக்கும் வந்து என்னென்னா, இவர் ஒரு காமெடி படம் எடுத்திருக்காரு, நல்லா தான் இருக்கு. ஆனால் இவர் காமெடி படம் எடுத்தால் அதை இப்போ எப்படி புரிஞ்சுக்குவாங்களா சார்?